குவைத் தீபகத்தில் உயிரிழந்ததில் 45 இந்தியர்களின் உடல் என்பது இன்று காலை இந்திய நிலவரப்படி 5:30 மணி அளவில் குவைத்தில் இருந்து தனி விமானத்தில் திரும்பியது. சரியாக 10:30 மணிக்கு பிறகு கொச்சி நெடும்பாச்சேரி விமான நிலையத்துக்கு அந்த 45 உடல்களும் கொண்டுவரப்படும் என தகவல் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் அந்த 45 உடல்களில் கேரளாவை சேர்ந்த 23 பேரின் உடல்களும், அதே போன்று தமிழகத்தை சேர்ந்த 7 பேர் உடல்களும், அதே போன்று கர்நாடகாவை சேர்ந்த ஒரு உடல் என 31 உடல் கேரளா கொச்சி விமான நிலையத்தில் இறக்கப்படுகிறது. அங்கு முதல் கட்டமாக அந்த 31 பேருக்கும் கேரளா முதல்வர் பினராயி விஜயன், அதே போன்று தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான், தொடர்ச்சியாக கேரள அமைச்சர்கள் அவர்களுக்கு அஞ்சலி என்பது செலுத்துகின்றனர். அதன் பின்பு 31 உடல்களும் அந்தந்த மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்த அளவில் 7 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த 7 பேரின் உடலை பெற்று வர தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தற்பொழுது கேரளா மாநிலம் கொச்சி வந்திருக்கிறார். அவர் முன்னதாக கேரள முதல்வரை சந்தித்து உரையாடினார். அதனைத் தொடர்ந்து அந்த உடல்கள் வரும் இன்னும் சற்று நேரத்தில் வரும் நிலையில் அந்த உடலை பெற்றுக்கொள்ள விமான நிலையத்திலே தற்பொழுது கேரளா முதல்வர், தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான், அதே போன்று பிற அமைச்சர்களும் தற்பொழுது காத்திருக்கின்றனர். அங்கு அந்த 31 உடல்களும் இறக்கப்பட்டு அங்கிருந்து தமிழகத்தை பொறுத்த அளவில் 7 உடல்கள் தமிழகத்துக்கு பெற்று வரப்படுகின்றன. அதற்காக தமிழகத்திலிருந்து 7 ஆம்புலன்ஸ்கள் அங்கு கொண்டு விடப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக ஊழியர்களும் தற்பொழுது தயார் நிலையில் அங்கு இருக்கின்றனர். அங்கிருந்து வரப்பட்டு தொடர்ச்சியாக 7 உடல்கள் தமிழக பகுதிக்கும், அதே போன்று 23 பேரின் உடல்கள் கேரளாவின் பிற மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. அதே போன்று ஒருவரின் உடல் கர்நாடகாவை சேர்ந்த ஒருவரின் உடல் கேரளாவிலிருந்து கர்நாடகா பகுதிக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கவும் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக மீதமுள்ள உடல்கள் இங்கிருந்து நேரடியாக அதே விமானத்தில் டெல்லி கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பிற மாவட்டங்களுக்கும் சரிதான் மாநிலங்களுக்கும் அங்கிருந்து அனுப்பி வைக்க இருப்பதாக தகவல் என்பது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விமானம் மூலம் உடல்கள் 45 உடல்கள் விமானம் மூலம் கொச்சி வர இருக்கும் நிலையில் அதனை பெற்று ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சரிதான் மாநிலங்களுக்கும் அனுப்பும் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் ஒவ்வொருவரும் தற்பொழுது அந்த விமான நிலையத்தில் காத்திருக்கும் ஒரு காட்சியை தான் பார்க்க முடிகிறது.